ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் உங்கள் கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு உங்கள் முடிய ஆயுசுக்கும் வெள்ளை முடிய கருப்பாகவே இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இது பாருங்கள், எங்கே இந்த ஆயில் விழுந்தாலும் கருப்பாகுது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் சாம்பிளுக்கு வேணால் ஒரு 50 மில்லி இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே பாருங்கள், பார்க்குற பக்கமெல்லாம் எந்த அளவுக்கு கருப்பாயிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு டவுட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நான் அப்படி சொல்லலை, இப்போ சொல்கிறேன் நான். டவுட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 50 மில்லி மட்டும் ஆயில் எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் மட்டும் இந்த 50 மில்லி ஆயிலை நீங்கள் தடவி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இது. ஒரு துளி கூட கையில் அது மாதிரிலாம் ஒட்டாது. குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொடுக்கும். இங்கே பாருங்கள், அதோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த பொருள் ஒரு பொருள் மட்டும் நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் மளிகை கடையில் கிடைக்காது. அதை மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மளிகை கடை அந்த மாதிரி கடையிலெல்லாம் கிடைக்காது. டிபார்ட்மெண்ட்லேயே இருக்காது. நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பொருள், இயற்கை பொருள் இருக்கு இல்லையா, இந்த மருதாணி இதெல்லாம் வாங்க போகிறீங்களா, அங்கே இருக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு வந்து இப்போ நான் சொன்ன 2 பொருளோடு கலந்து இந்த ஆயிலை நீங்கள் தடவிட்டு வாங்க. 1 வீக்கில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்கள் முடியை கருப்பாக்க முடியும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குறைஞ்சபட்சம் நீங்கள் 50 மில்லி ஆயிலை மட்டும் ரெடி பண்ணி 1 வீக் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி சூப்பராக வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இடிக்கல்ல எடுத்துக்கங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. நான் கொஞ்சமாக எடுக்கிறதுனால இன்றைக்கி இந்த இடிக்கல்ல ரெடி பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த டீத்தூளை இந்த கல் வச்சு நல்லா வந்து லைட்டாக அப்படி நுணுக்கி விட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா பவுடர் ஆகும் டீத்தூள். இப்போ பாருங்கள், நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சு. சாதா டீத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல பிராண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 3 ரோசஸ் தான் 1 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு சூப்பரான பவுடர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம பவுடராக பண்ணால் தான் அந்த லிக்விடில் வந்து நல்லா கலந்துக்கும் ஆயிலோட. இல்லை அப்படின்னா அப்படியே போட்டிங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது காப்பி பவுடர். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரூ எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு வரும். இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். டீத்தூளும் காஃபியும் சேமாக எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை வந்து நம்ம ஒன்று சேர்த்து பொடியாக பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் காஃபி அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா திரியாக ஒரு மாதிரி மிதங்கிட்டு வந்துடும். இப்போ இந்த டீத்தூளோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப நல்லா அந்த லிக்விட் ஃபுல்லாகவே நல்லா எண்ணெயில் இறங்கிக்கும். சூப்பராக வந்து ஆயில் ரெடி ஆகும். அவ்வளோதான், நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். சமையல் ரெண்டுமே நல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி வந்து கலந்துடணும். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆப்ஷனல் தான். மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கலாம். ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறையா போட மாட்டோம் இல்லையா, அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வில் அடிக்கணுமான பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கம்மியாக சேர்க்குறதுனால நான் சின்ன பாத்திரமாக எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
50 மில்லி அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 100 மில்லி பாக்கெட்டு 50 மில்லி நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இது இந்த அளவில் போட்டிங்க அப்படின்னா ஆயில் நல்லா திக்காகவும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 நல்லா மிக்சர் பண்ணி இங்கே பாருங்கள் போட்டுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் 100 மில்லி தேங்காய் எண்ணெய் கூட இதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஒரு 50 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி போட்டால் மட்டும்தான் எண்ணெயில் வந்து நல்லா வந்து கலந்து வரும். இல்லை அப்படின்னா அப்படியே திப்பாக உங்களுக்கு காஃபியெல்லாம் மேலே முதங்கிட்டு இருக்கும். அதனால் நைஸ் பவுடராக பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து நீங்கள் போடணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ரொம்பவுமே சிம்மில் போட்டுக்கோங்க. ரொம்ப 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 சிம்மில் போடணும். நல்லா கலந்து விடுங்க. அதோட லிக்விட் எல்லாமே, அந்த லிக்விட் வந்து அந்த தேங்காய் நல்லா இறங்கி ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக திக்காகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இது கூட இன்னும் ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள், இது வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துருக்க மாட்டீங்க. அந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? மளிகை கடையிலலாம் கிடைக்காது. கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். அந்த பொருள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆயில் லைட்டாக சூடாகிட்டு இருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா? தொட்டாங்குச்சியை நம்ம நல்லா எரித்து சாம்பல் ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கருமையான ஒரு சாம்பல் கிடைக்கும். அதை வந்து நைஸாக வந்து சலித்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெட்லேயே கிடைக்குது. நான் வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது இங்கிலீஷில் வந்து சார்கோல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நீங்கள் சேர்த்து பண்ணுறப்ப முடி வந்து சூப்பராக இதாகும். இப்போ பாருங்கள், நல்லா சிம்மில் இது போட்டதுக்கப்புறம் இந்த பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் 50 மில்லி கலந்துருங்க. அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போவுமே வெறும் தேங்காய் எண்ணெயில் இந்த பவுடரை நீங்கள் கலந்து போடுறப்போ காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். உடனே குளிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ குளிக்கணும்னு தோணுதோ அப்போ குளிச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கிக்கலாம். ஆயில் வந்து சூப்பராக, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நம்பவே முடியாது, காஃபியும் டீ தூளும் எந்த அளவுக்கு கலர் கொடுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த சார்கோல் பவுடரை உள்ளே கலக்கிடுங்க அப்படின்னா ஆயிலோட கலர் வந்து அவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிலோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக டீ தூளும் காப்பி பவுடர் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி இதோட இந்த சார்கோல் பவுடரை கலந்து இதை நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இப்போ உங்களுக்கு இதை ரெடி பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் உடனே வந்து ஆற வச்சு முடியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் முடியில் வந்து காஞ்சாலும், இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள், காஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒட்டாது. அதனால் வந்து நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயில் சார்கோல் பவுடர் போடுறதை விட இந்த மாதிரி மெத்தடில் டீ தூள் காஃபியோட கலந்து போடுறப்ப கலர் வந்து நின்று நாளைக்கு பிடிச்சிக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ ஆயுசுக்கு வெள்ளை முடி வந்து வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்ட் தரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும், இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்குது. இப்போ ஆயிலை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டி, சூடாக இருக்கையில் பிளாஸ்டிக்கில் போட்டுறாதீங்க, ஏன்னா உருகிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் இப்போ ஃபில்டர் பண்ணி காமிக்கிற மாதிரி. உடனே இதை ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு உடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்போவுமே எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆயில் வந்து நீங்கள் டீ தூள் காஃபியில் செஞ்சீங்க அப்படின்ட்டு நல்லா ஜூம் பண்ணியே காமிக்கிறேன்.
காஃபி டீ தூளில் செஞ்சீங்க அப்படின்னு எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு கருமை நிறம். இங்கே பாருங்கள். இது அப்படியே நீங்கள் தலையில் போடுறப்ப எதுவுமே உங்களுக்கு வந்து கையிலெல்லாம் ஒட்டாது. நார்மலாக நீங்கள் தலை சீவிக்கலாம். இது வந்து போடுறதுனால கையில் ஒட்டுமா, தலையில் ஒட்டுமா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது. ஏன்னா நல்லா நம்ம ஆயிலை காய்ச்சிட்டோம் சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சைடு எஃபெக்ட்டும் எதுவும் வராது. நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை பயன்படுத்துங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தாலும் ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருள். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆயிலை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆயிலோட கலர் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. சூடாக இருக்குது. பாருங்கள், ஒரு சொட்டு போட்டு காமிக்கிற பாருங்கள். இப்படி தான் இருக்கும். மைல்டாக கலருக்கும் முடியல நல்லா பிடிச்சிக்கும். எந்த ஒரு பவுடராகவும் தெரியாது. காஞ்சிச்சுன்னா உங்கள் முடி வந்து அவ்வளோ கருமையாக இருக்கும் சரிங்களா? முடிச்சளவுக்கு ஹெர்பல் சீவக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வாரத்தில் ஒரு 3 டைமாவது நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி மசாஜ் மாதிரி கொடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சீக்காய் தூள் போட்டு குளிங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா? இப்போ தலைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.